இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 22nd எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம பசங்களுக்கான டோர்னமெண்ட்டோட மொதல் மேட்ச் சைடோ ஸ்கூலுக்கும் வேற ஒரு ஸ்கூலுக்கும் நடக்குது. ஸோ அப்படி முதல்ல நம்ம பசங்க பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த குராமச்சி இருக்கிறான்ல ஹீரோவோட ரூம்மேட், அவன் தான் பேட் பிடிச்சிட்டு இருப்பானா. அவனுக்கு கொஞ்சம் பவுலரை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பிச்சர் நம்பர் 10 ஜெர்சி கொண்டவனா இருப்பான். யூஸ்வலாக நம்பர் 1 ஜெர்சியை மெயினான பிச்சருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் நம்பர் 10 அப்படின்னா மேபி இவன் ஏதாவது ஒரு புது பையனாக இருப்பான் போல, அதுக்கு தான் இறக்கி விட்டு இருக்காங்களோ அப்படின்னு இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஒரு பையன் பயங்கரமா கீழே குனிஞ்ச மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்து பால் த்ரோ பண்ணுவான். அதை சம்மரின் பால்னு சொல்லுவாங்க. கிறிஸ் இதுக்கு முன்னாடி அந்த டீமோட மேட்சை போய் பார்க்க போயிருந்திருப்பாங்கல்ல, அப்ப இந்த ஒரு பையன் இருந்திருக்க மாட்டான் டீம்ல. ஆகையால் 2 வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த பையனை ஒரு ஆக்சுவல் மேட்ச்ல இறக்கி விடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே இப்போதான் கிறிஸ் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கமான் குராமச்சி உன்னால முடியும் அப்படின்னு ஆடியன்ஸ்ல இருந்துகிட்டு நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சேர பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா குராமச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் முதல்ல ஒரு பால் போட்டிருந்திருப்பான், அது ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கும். சரி அதே வேகத்துல தான் அடுத்த பாலும் போடுவோம் அப்படின்னு பேட்டர் ஸ்விங் பண்ணா பேட்ல படுற மாதிரி போயிட்டு படல. டைமிங் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்க டீம்ல இருக்கிற கவாகாமியை விடவுமே இந்த பையன் ஸ்லோவரா பால் போடுறான். ஆனா ஆப்போனன்ட் டீமோட கோச் இது எல்லாத்தையுமே ரொம்ப பெருமையா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா பிளான் பண்ணி தான் இந்த ஒரு பவுலரா அவங்க இறக்கி விட்டுருந்துருக்காங்க. ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்கும். அதோட ரூல் நம்பர் 1, என்ன நடந்தாலும் சரி முதல்ல நம்மளோட கைகள் ஓங்கருக்கு ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறது தான். ஸோ அதனால தான் எடுத்தோடனே டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது நம்ம பசங்களுக்கு. அதனால அவங்க எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் பவுலரை ஒருத்தனை இறக்கி விட்டோம்னா மேபி அவங்க திணறுவாங்க அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். அதே மாதிரி குராமச்சி அந்த இடத்துல 2வது ஸ்ட்ரைக்கையுமே கொடுத்துட்றான். ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தானா அவுட்டு. அடுத்தது 3வது பாலும் வருது, அதையுமே அடிக்க முடியல. ஈவன் பின்னாடி நிற்கிற கேச்சராலையுமே அந்த பாலை பிடிக்க முடியாத காரணத்தால இதாண்டா சான்ஸ்னு குராமச்சி ரன் அவுட்றதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் ரன் அவுட் பண்ணிடுறாங்க. என்னடா குராமச்சி அப்படி சொதப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வருத்தம் தான் இங்க கேப்டன்ஸ் முதற்கொண்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிளியரா புரிய வருது. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி இந்த ஒரு பிச்சர் அவங்க இறக்கி விடல. அந்த கேச்சரும் பிச்சரும் கண்டிப்பா பல மாதங்கள் ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாற்றம் எங்களுக்கு புரியுதா. இப்போதைக்கு அடுத்த பேட்ஸ்மேனாக ரியோ இருக்கிறான்ல, அவனை தான் இறக்கி விடுறாங்களா. கோச்சுமே சிக்னல் காட்டுறாரு, முடிஞ்ச அளவுக்கு எது ரொம்ப ஈஸியான பாலா இருக்கோ அதை மட்டும் அடிங்கிற மாதிரி, ரிஸ்க் எடுக்கணும் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுறாதன்னு தான் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரா. சரி சீக்கிரம் நாம பால் போடுறதுக்கான நேரம் வருமோன்னு கசியாவும் சட்டோரோவை பால் பிராக்டிஸ் பண்றதுக்காக வார்ம் அப் பண்றதுக்காக கூப்பிடுவான். கோச் சொன்ன மாதிரியே ரியோவும் ரொம்ப பொறுமையா பெருசா எந்த ஒரு பாலையுமே அடிக்கல. சில பால் வந்து கரெக்டா ஸ்ட்ரைக்குள்ள வராம கொஞ்சம் அந்த வைடா போற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் சரியான ஒரு பால் வாக வருதுன்னு தெரிஞ்சோனே ரியோ வச்சு அடிக்கிறான். பட் அன்பார்ச்சுனேட்லி டைரக்டா போய் அங்க ஃபீல்டரோட கையில உட்காருது. என்னடா சைடோ தொடர்ந்து அவுட் ஆகுதுன்னு சொல்லி யாராலையுமே நம்ப முடியல. அடுத்த பேட்ஸ்மேனாக வைஸ் கேப்டன் ஜுன்னை இறக்கி இருந்திருப்பாங்க. ஆனா அவன் என்னன்னா மொத பாலுக்கே பேட்டை காத்துல சுத்திக்கிட்டு இருப்பான். அவனும் பயங்கர நர்வஸா இருக்கிறான். சரின்னு அடுத்து வர பாலை வச்சு புலந்துடுறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவுமே டைரக்டா போய் ஃபீல்டரோட கையில உட்கார. என்னடா நடக்குதுங்கன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா. இருந்தாலும் கசியா அங்க சட்டோரோ கூட கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு புரியுது, ரைட்டு இப்போதைக்கு ஒரு ரன் கூட எடுக்காம இருக்கிறோம், ரன் எடுக்காம இருக்கிறோங்கிறத கூட பேட்டர்ஸ் பாத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் எங்கேயாவது அடுத்தது சட்டோரோவை இறக்கி விடும் போது அவன் ரன் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா மொத்தமா முடிஞ்சது. ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இதோட கேவலமான ஸ்டார்ட் இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைக்க ஆப்போனன்ட் டீம் கோச் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தோட இருப்பாரு. என்னடா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னா மொக்கையா இருப்போம்னு எதிர்பார்த்தீங்களோ, நீங்க எதிர்பார்த்தது தாண்டா இப்ப நீங்க தோக்கறதுக்கான காரணம் அப்படிங்கிற சொல்லி ஜாலியா இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம பசங்க வந்து பவுலிங் பண்ண வேண்டிய நேரமா ஹீரோ சட்டோரோ கிட்ட சொல்லுவான், என்னடா நீ எங்கேயாவது ரன் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வையன், நீ டயர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீ வந்துரு, நான் போய் உனக்காக பால் போடுறேன் அப்படின்னு சொன்னாலுமே சட்டோரோ ஹீரோவை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அதுவே கசியோட மைண்ட்ல முதல்ல சட்டோரோ வச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் கவாகாமியை உள்ள இறக்கணுங்கிறதான் பிளான். அதுதான் கரெக்டான வழிமுறையும் கூட. இருந்தாலும் எங்கேயாவது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சட்டோரோ கிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி நீ 9 இன்னிங்ஸுமே போட போறதெல்லாம் கிடையாது, அதனால ஆரம்பிக்கும் போதே உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்லயே வந்து நீ பால் போட ஆரம்பி. ஏதாவது ஒரு இடத்துல கூட சரி நம்ம அப்புறமா பால் போடணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டெமினாவை ரிசர்வ் பண்றதுக்காகலாம் பால் போடாத, முடிஞ்ச அளவுக்கு உன்னோட ஃபுல்லஸ்ட்டை கொடுத்தே போடுன்னு சொல்லியிருந்திருப்பானா. ஆமா இதே விஷயத்தை தானே நேற்று நைட்டும் சொன்னீங்கன்னு கேட்பான். லைக் அவன் ஆரம்பத்துல இருந்தே ஆமா நான் என் ஃபுல்லஸ்ட்டை கொடுத்து தான் போட போறேன், ஏன்னா பாதியில இருந்து கவாகாமி சீனியர் வந்துருவாருங்கிற விஷயத்த அவன் மைண்ட்ல வச்சிருந்திருக்கான். ஆனா ஆடியன்ஸ் எல்லாருமே என்னது சைடோ ஸ்கூல்ல போய் ஃபர்ஸ்ட் இயர் பையனை இறக்கி விட்டுருந்துருக்காங்க, ஏன் அவங்களோட ஏஸ் அந்த டன்பா அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்ல அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதிரி டீமோட கோச்சுமே சின்ன பையன் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாரா. ஆனா சட்டோரோ இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல மேட்ச் ஆடுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமே காட்ட மாட்டான். அவன் பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப கூலா அங்க ஒரு ஃபாஸ்ட் பாலை போடுறான். ஆப்வியஸா ஆப்போனண்டால அதை அடிக்க முடியல. ஆமா பால்
பால் எங்க என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லி அவன் அப்படியே ஷாக் ஆயிருப்பானா. பேட்டையே சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா என்னடா பண்றது, ஒழுங்கா பாலை பார்த்து அடிடா அப்படின்னு ஆப்போனண்டோட கோச் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அடுத்தடுத்த பால் தொடர்ந்து ஸ்ட்ரைக்கு, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேட்டரை அப்படியே அமுச்சு விட்டுறாங்க 3 பால்ல. கசியாக்கு தான் ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை மேட்ச் ஆடுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா மேட்ச் ஆடுறதுக்கு பயங்கர கான்பிடண்டோட வந்திருக்கான். அதுக்கு காரணம் கோச் தான் அப்படின்னு நினைக்கக்குள்ள அப்படியே ஒரு சீன் காட்டுறாங்க. கோச் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி உன்னை நாங்க முதல்ல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கவாகாமிய நடுவுல ஸ்விட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் மொத்த கேமையுமே நீ தான் ஷோல்டர் பண்ண போற அப்படிங்கிறங்காட்டிலாம் கிடையாது, கவாகாமியை வச்சு ஆரம்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது, அதனால தான் உன்னை வச்சு முதல்ல ஆரம்பிக்கிறமே தவிர இந்த மேட்சை மொத்தத்தையும் நீ ஷோல்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஆஸ் யூஷுவல் எப்படி விளையாடுவியோ அதே மாதிரி விளையாடு, பெருசாக இந்த ஒரு பதட்டமும் காட்டிக்காத, முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்லேயே எல்லா பாலையும் த்ரோ பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. டோர்னமெண்ட்டோட மேட்ச்ல நம்ம டீம் சார்பாக பாலை நீ தான் போட போற அப்படிங்கிறங்காட்டி அவ்வளோ ஒன்றும் நர்வஸாக இருக்கணுங்கிற தேவை கிடையாது, அது அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லைங்கிற மாதிரி அதை கொஞ்சம் குறைச்சு சொல்லியிருந்திருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த கசியா, பரவாயில்ல நல்லா தான் பால் போடுறான், இருந்தாலும் இப்போ அவன் போட்ட பால்லயே நிறைய தவறுகள் இருந்துச்சு, ஏதோ இந்த ஒரு டீமுங்கிறங்காட்டி தப்பிச்சுட்டான், இதே வேற டீமா இருந்திருந்தா பொழந்துருப்பானுங்க, இந்த விஷயத்த சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்க. அதுவே ஆப்போனன்ட் டீம் சேர்ந்த பசங்க எல்லாம் என்னடா அவன் பால் போடுறான் அப்படின்னு பயந்து இருப்பானுங்களா, கோச் தான் அவனுங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோச் ஏன் இவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறாருன்னா, அதே ஆர்ட் ஆஃப் வார் புக்ல கடைசி டாபிக்ங்கிறது இந்த ஆப்டிமிசம் பத்தி தான். அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழிச்சு நம்ம கேப்டன் டெட்ஸியா அங்க பேட்டிங்காக இறங்கி இருந்திருப்பானா, ஆப்போனன்ட்ஸ் எப்படியாவது இவனை டேக் டவுன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் சீரியஸான ஃபீல்டிங்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பசங்களை என்ன நினைப்பாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் 4 பாலை ஸ்ட்ரைக்ல இருந்து வெளியில தள்ளி போட்டாங்கன்னா இவென்ச்சுவலி அங்கே பேட்டிங்கில் நிற்கிறவங்க பேஸுக்கு முன்னேறி போக முடியும், அதை தான் பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்த்தா. அப்போ கோச் பசங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் டெட்ஸியாவோட பேட்டிங்கை கொஞ்சம் கவனிங்கடாங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம பசங்க நினச்ச மாதிரி தான் அந்த டீமுமே நினைப்பாங்க, இவனை அவுட் பண்ணுறதுலாம் வேலை கேட்காது, ரேதர் இவனை ஃப்ரீயாகவே அடுத்த பேஸுக்கு போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே தான் பாலை போடுவாங்களா. 2வது பாலையுமே அப்படி வெளியில் போட வரும்போது தெரியாதனமா அந்த பாலோட ஸ்விங் லைட்டாக இந்த பக்கம் டில்ட் ஆயிரும், அதனாலேயே டைரக்டாக டெட்ஸியாவோட பேட்டுக்கிட்டே வரும்போது அவன் அதை தூக்கில அடிக்கல, அப்படியே நிலத்தோட சேர்த்து அடிச்சு விடுறான். அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சிருந்தும் அது வேகமா ஃபீல்டரை தாண்டியும் போகுது. இதுக்கு தான் கோச் பசங்கள டெட்ஸியாவோட பேட்டிங்கை கவனிக்க சொல்லியிருந்திருப்பாரு. பேட்டிங் காட்டி ஏர்ல தான் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஸ்கோர் பண்ணணுங்கிறது தான் நோக்கம்னா கிரவுண்ட்ல கூட அடிச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரியோவா இருக்கட்டும் அப்புறம் ஜுன்னா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே தூக்கி அடிச்சு தானே கேட்ச் கொடுத்துருப்பானுங்க. அடுத்தது மசுகோ வரான், மசுகவும் அதே மாதிரி தரையிலே அடிச்சுட்டு அவனுமே ரன்னுக்காக ஓடுறான். அடுத்ததாக கசியா வந்திருப்பானா. ஸோ பாலை விட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி 2வது பாலை தான் அடிப்பானுங்கன்னு எதிர்பார்த்தா கசியா பால் வரதையே கையில மாட்டுச்சுரு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு ரன் ஓடிடுவான். இந்த கேப்ல கேப்டன் டெட்ஸியா ஹோம் பேஸை ரீச் பண்ணி ரன்னை எடுத்துறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக சிராசு அப்படிங்கிற அந்த ஒரு சீனியர் இறங்கி இருந்திருப்பாரு. அந்த ஆள் இப்போதைக்கு பாலை அடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டொக்கு வச்சு விடுவான், அவ்வளவுதான். இப்போ நம்ம மசுகோவுமே ஹோம் பேஸை ரீச் பண்ணி 2வது ரன் எடுத்துறான். அதுக்கப்புறம் திருப்பியும் கசியாவும் ரன் எடுக்கிறான். ஸோ அப்படியே 3 ரன் எடுத்துறாங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டுமே. இதை பார்த்து ஹீரோலாம் பயங்கர எக்ஸைட் ஆயிடுவானா, ஆஹா இவ்வளவு சூப்பர் ஆடிட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி சும்மா பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மினாட்டோவை கூப்பிட்டு வா நம்ம 2 பேரும் வார்ம் அப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான். 2 பேரையும் கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல இறக்கிட போறது இல்ல, இருந்தாலும் வார்ம் அப் பண்றங்காட்டி ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம், வா வார்ம் அப் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பானா. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ஒரு ஸ்டார்டே போதுமானதா இருந்திருக்கும். 4வது இன்னிங்ஸோட நடுவுலயே கிட்டத்தட்ட 11-0 அப்படின்னு சொல்லி பசங்க அப்படியே எங்கேயோ இருப்பானுங்க. பரவாயில்ல, ஆரம்பிக்கும் போது லைட்டா தடுமாறினாலுமே இப்போ எல்லாமே நல்லா தான் போகுது அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்களா. ஆனா நம்ம பசங்க எல்லாரையுமே ஆக்வர்ட் பண்ற மாதிரி ஒருத்தன் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ பையன் சம்பந்தமே இல்லாம வார்ம் அப் பண்றங்கிற பேர்ல அங்க ஓரமா நின்று கத்திக்கிட்டு இருப்பானா. ஈவன் சீர் அப் பண்றதுக்காக வந்த பசங்களுமே டே சும்மா இருறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே ஹீரோ கொஞ்சம் கூட டிஸ்கரேஜ் ஆகிற மாதிரியே தெரியலையா. மினாட்டோ அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு சிரிப்பாவும் இருக்கும். அதே நேரத்துல என்னால இந்த பையன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க முடியும் அப்படின்னா எது நடந்தாலும் பாசிட்டிவா இருக்கணும், அதை தவிர வேற ஒன்னும் இல்லைன்னு நினைப்பான். ஆனா அதுவே ஹீரோட மைண்ட்ல இந்த கேமை பத்தி யோசிச்சாலே இப்போதைக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இவங்க தோத்துட்டா இனி சீனியர்ஸுக்கும் இந்த கிளப்புக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனா அதுவே தொடர்ந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நேஷனல்ஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் சீனியர்ஸ் டீம்ல இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ சீனியர் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமா கிறிஸ மட்டும்தான். ஸோ அப்படி ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ கோச் கூப்பிடுவாரா, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு போய் நின்னா அடுத்த இன்னிங்ஸ்ல பால் போடுறதுக்கு தயாரா இருங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவாலே அதை நம்ப முடியல. பிளஸ் அங்கே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.